கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. எல்லாரும் சரீரத்தை ஒடுக்கி கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். ஏன்னா இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது. சேர் எங்கே தான் வாங்குறாருன்னு தெரில. ஆள் எப்படி குள்ளமாக இருந்து சரக்கு நிறைய இருக்குதோ அதுபோல் தான் சபையிலையும் சின்ன இடமா இருந்தாலும் இவ்வளோ கூட்டம். அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆராதனையில் ஒழுங்கும் கிரமமாக தேவனுடைய நாமம் மயம்படும்படியான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போலாம் லெட்ரு பார்த்தீங்களன்னா, நாங்கள் ஒரு இடம் வாங்கினோம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்ரு வரும். எவ்வளோ பேர் அந்த சபையில் இருக்கிறான்னு பார்த்தா நானும் என் வீட்டாருமே என்றால் வேறு இருக்காது. ஆனால் இந்த சபைக்கு இடம் நிச்சயமாக தேவை, கட்டடம் தேவை. இவ்வளோ கூட்டம். அது ஆச்சரியமாக வந்தோடனே ஒரு பிரதர் எனக்கு வாட்டர் கேனு கொடுத்துட்டு சொன்னார், வெளியில் அனுப்பாங்க பிரதர் அப்படின்னாரு. இதுக்கு லீவ் நாள் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னார். சேரை எங்கே வாங்கினாருன்னு தெரியல. சேர் பொதுவாக ஒரு 1.5 அடியாவது இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற போல் இருக்குது. இடத்துக்கு தகுந்த போல் எல்லாமே சகோதரன் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. எல்லாம் தேவனுடைய தயவு. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏதோ நான் வரேன் பேசிட்டு போகிறேன்னா யாருன்னு கேட்டால் ஏதோ மொட்டைத்தலையை குட்டையில் இருந்த கதையாக போயிடக்கூடாது. அதனால் நான் யாருன்றதையும் சொல்லணும். பிரதர் நல்ல நண்பர் ஞானராஜ் பிரதரு. எப்படி நண்பர்னா, ஆவி ஒத்து போய்டும். எங்கே போனாலும் கூட்டங்களில் 2 பேரும் ஒன்றா உட்காருவோம். செய்தி அங்கே போயின்னு இருக்கும்போதே எதனா மிஸ்டேக்னா உடனே சொல்லுவார், பிரதர் அந்த வாசனை எப்படின்னா இந்த வாசனை எப்படி பிரதர்ன்னு கேட்பார். வசனத்தை ஒழுங்கும் கிரமத்தை அதிகமாக அவர் பார்ப்பார். முகதாட்சினையும் பார்க்க மாட்டார். யாருக்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை என்ன பண்ணுவாங்க, உடனே கேட்டுருவார். அது அவருடைய பழக்கம். அது வந்து எனக்கு ரொம்ப பிரதரை பிடிக்கும். அதனால் அவரும் நானும் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு 4-5 தடையாவது OMFல பார்ப்போம். அப்போது ஒரு ஃபெலோஷிப் நாங்கள் ஏற்படுத்திக்குவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், ஆற்காடு சபையில் ஒரு ஞானஸ்தான கூட்டத்தில் இவர் தான் ஸ்பெஷல் சிறப்பு செய்தியாளராக வந்திருந்தார். MG ஜானன் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞாபகங்களா? ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியாக நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்தது. என்னுடைய பெயர் வந்து அருள்தாஸ். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே அதுதான், ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் அதே பேர் தான், அருள்தாஸ் தான். பேரில் எதுவும் மாற்றலை. ரட்சிக்கப்பட்ட சபை வந்து திருவள்ளூர் சபை. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. திருவள்ளூரில் ஒரு சபை இருக்குது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் மூலிமா வந்து பிஞ்சிவாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில், எங்கள் சொந்த ஊர் அது தான், அந்த இடத்துல வந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பெரியார் கொள்கையில் கொஞ்சம் அதிக ஈடுபாடு இருக்கும். கடவுள் இல்லைன்றதை பற்றி அதிகமாக பேசுவேன். ஏன்னா திடீர்னு ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. கடவுளை தேடுறதுக்கு ஆரம்பித்தேன். கடவுளை தேடுறதுக்கு ஆரம்பிக்கும்போது பகவத்கீதை, கந்த புராணம், சிவபுராணம் இதெல்லாம் புக்குங்க படித்து கோயிலுங்களுக்கு போகிறதுக்கு திடீர்னு பக்தி மனம் மாறிட்டேன். கடவுள் இல்லைன்னொடனே பக்தி மனம் மாறிட்டேன். சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு போனேன். 1 இன்ச்சு இதை விட முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கினே இருப்பேன். சோளிங்கர் போய் மொட்டை அடிப்பேன், திருத்தணியில் மொட்டை அடிப்பேன், திடீர்னு திருப்பதிக்கு போவேன். இப்படி எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குது அங்கெல்லாம் சுற்றின்னு இருந்தோம் கொஞ்ச நாள். சரி, பழக்கெல்லாம் மாறினதுனால சபரிமலைக்கு மாலை போட்டு போனால் மாலை கழட்டும் போதே பழக்கம் தானே அனுபவிச்சு வந்துடுச்சு. அதுலேருந்து விடுதலை இல்லை. அப்போ விடுதலை நாயகர் ஆகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக புதிய ஏற்பாடு படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இயேசுநாதரை நம்பி அவர் ஏற்றுக்கொண்டு சொந்தமாக டெய்லர் கடை வச்சுருந்தேன். சின்னதாக ஒரு கார்மெண்ட்ஸ் இருந்தது. ஒரு 20-23 பேர்கிட்ட வேலை சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊழியத்துடைய அழைப்பு வந்ததுனால ஆற்காடு பகுதி, அந்த எங்கள் ஊர்லேருந்து ஒரு 105 கிலோமீட்டர் வரும். அந்த ஊருக்கு போயிட்டு நாங்கள் பார்க்கும்போது ஆவியானவர் விடுதலை தந்தார். அங்கே ஊழியம் செய்தோம். ஊழியம் செய்து அங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அடுத்த ஒரு 2 வருஷத்தில் வந்து செய்யார் பக்கத்தில், திருவண்ணாமலை மாவட்டம் இருமரன்ற கிராமத்தில் அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டு கர்த்தர் கூடி வர தேவன் உதவி செய்தார். பிற்பாடு வாலாஜா ஆற்காட்டிலேருந்து ஒரு 8 இல்லை 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துலையும் சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் உதவி செய்தார், ஊழியம் செய்து. அதுக்கப்புறம் முத்துக்கடைன்ற ஒரு பகுதி, அந்த இடத்துலையும் சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உதவி செய்தார். நாங்கள் போய் ஊழியம் பண்ணோம் அந்த இடத்துலலாம்.
இப்போ கடைசியாக வந்து ஆற்காட்டிலேருந்து கேவி குப்பன்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே ரூஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சிஎம்சி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் சென்னாங்குப்பம் கிறிஸ்துவ சகோதர சபை. இப்போ 5 இடத்துல அங்கே சுற்றி நாங்கள் கர்த்தரை ஆராதித்து வரோம். 2009 ஊழியத்துக்கு 3 நேரமாக பிஞ்சாங்க சமூலியமாக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாங்கள் பகுதிக்கு போனோம். இப்போ 2 இடத்துல ஊழியம் நடக்குது. ஒன்று வந்து ஆம்பூர், ஆற்காட்டிலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த இடத்துல நவம்பர் மாதத்துலேருந்து தொடர்ந்து ஊழியம் நடந்து வருது. இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே அங்கே புதிய ஏற்பாட்டினுடைய சபையின் சாட்சி தொடங்கிறதுக்காக ஜபத்தோடு ஊழியம் செய்கிறோம். அப்போ ஆற்காட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் திமிரின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துலையும் ஊழியம் செய்கிறோம். இந்த 2 இடத்துலையுமே இந்த வருஷத்துலேயே அங்கே சபையின் சாட்சி உருவாகிறதுக்காக நாங்கள் ஜெபிச்சு ஊழியம் செய்து நடக்கிறோம். சபை மக்களாகிய நீங்களும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வந்து மனைவி உண்டு, பேர் சத்யா. ஊழியத்துக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. அவங்க உதவி செய்யாமல் இவ்வளோ ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது. அவங்களுடைய பங்கு பெரும் பங்கு. 3 பிள்ளைங்க. பெரிய பொண்ணு பேர் வந்து அன்னாள், சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் பிசியோதெரபிஸ்டாக இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு. மருமகன் பேர் வந்து ஆண்ட்ரூஸ். அவர் சிஎம்சியில் பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியராக இருக்கிறாரு. சின்ன பொண்ணு பேர் இது எமிமாள். அவங்களும் பிசியோதெரபி தான் முடித்தாங்க. படிக்க வைக்கும்போது பணம் இல்லை, அதனால் 2 பேர் ஒரே படிப்பை படிக்க வச்சோம். புக்கு வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அது ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அந்த அம்மாவும் சிஎம்சியில் வேலை செய்கிறாங்க. பையன் இருக்கிறான், அவனுக்கு பேர் வந்து கிரகாம். எம்எஸ்சி பாதியில் நிற்க வச்சுட்டு இருக்கிறான். ஜியோவில் ஒரு சின்ன ஏரியாவில் வேலை செய்துன்னு இருக்கிறான். இதுதான் எங்கள் குடும்ப பின்னணி. எங்கள் சபை மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க, அதிகமாக நேசிக்கிறவங்க, உரிமையாக சண்டை போடுவாங்க. நானும் சண்டை போடுவேன். இதுதான் எங்களுடைய சபை ஐக்கியம். இவ்வளோ ஊழியம் பண்ணுறதுக்கு காரணம் எங்கள் சபை மக்கள் எங்களோடு கூட உதவி செய்கிறது தான். இல்லைன்னா எங்களால் தொடர்ச்சியாக ஓட முடியாது. அவங்க ஜெபிப்பாங்க, சரீரபுரமாக எங்களோட கூட ஊழியத்தில் பங்கு பெறுவாங்க. தேவன் இந்த இடமாக நடத்துகிறார். இதுதான் என்னை பற்றி தானே காரியம். என் பேர் வந்து அருள்தாஸ். என்னை ஆரம்பத்தில் சொன்ன மறந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு தடவை சொல்லிடுறேன். கொஞ்சம் இருமல் இருந்துன்னே இருக்குது, எடுத்துடலாமா? நான் பேசுறது கேட்கும் ஓரளவுக்கு. என்ன பேர் முடியுமா? புரியல. ரெக்கார்டிங்க. சரி, ஓகே பிரதர். திருப்பி எப்போ வருதுன்னு தெரியலையே, அதான பிரச்சனை. சரி பிரதர், ஓகே ஓகே. பெரும்பாலும் சபைகளுக்கு வந்து வெளியே போகிற பழக்கம் எனக்கு இல்லை, போக மாட்டேன். எங்கே கூப்பிட்டாலும் போகிறதில்ல. என்னென்னு தெரியல, 4வது வாரமாக ஆற்காடு சபையில் இல்லை நான். அது என்ன சூழ்நிலைன்னு தெரில. தொடர்ச்சியாக 4 வாரமாகவும் ஆற்காடு சபையில் என்னால் ஆராதிக்க முடியல. வெளியே தான் இருக்கிறேன். தேவன் எதற்கு நடத்துகிறாருன்னு தெரில. அதுவும் தேவ திட்டமாக தான் இருக்கும் விசுவாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 14 முதல் 26 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகளில்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரமில்லாமலும் அனுதின ஆகாரமில்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகளில்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசமுண்டு, எனக்கு கிரியைகளுண்டு, கிரியைகளில்லாமல் உன் விசுவாசத்தை எனக்குக் காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படிச் செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினபோது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால்
மனுஷன் விசுவாசத்திலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டபோது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகளில்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. பிரதர்கிட்ட பேசும்போது சொன்னார், நாங்கள் யாக்கோபு தான் பொதுவில் நாங்கள் தியானிச்சுக்கிறோன்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஏற்கனவே இதை தெளிவாக படித்த சபையார் தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இங்கே யாக்கோப்பு அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாக்கோப்பு யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நிருபத்தை யாருக்கு எழுதினாருன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவசியம் இல்லை, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்கே பைபிள் ஸ்டடி கிரமமாக நடக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பொதுவாக இங்கே அவர் சொல்லும்போது கிரியையில்லா விசுவாசம் எப்படிப்பட்டதான் செத்ததாக இருக்கும் அப்படின்ற வசனத்தான் 17வது வசனத்துலேயும் பார்க்குறோம், 20வது வசனத்துலேயும் பார்க்குறோம், 26லேயும் அதே அர்த்தமுடைய வேறொரு சொற்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு 14வது வசனத்தில், இது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு 2 பேர் பேசுகிறா போல் ஒரு சங்கதி இதில் இருக்குது, செய்தி இருக்குது. 2 பேர் பேசுகிறா போல் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் சகோதரரே, நீங்கள் கொஞ்சம் படிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகளில்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இந்த ரட்சிக்குமான்ற விஷயத்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட என்ன பண்ணக்கூடாது, சேர்த்துடக்கூடாது. இது பாவத்திலிருந்து மீட்படைகிறதுக்கான காரியத்தை அவர் சொல்லலை. அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். எங்கள் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினோம். அது ஒரு தடவை முடிந்த விஷயம், நடந்து முடிஞ்சு போச்சு. அது ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாதது. ஏன்னா ரட்சிப்பு நித்தியமானது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நித்தியத்திற்குள்ளாக அந்த ரட்சிப்பு அது முடிவடையுது. இது என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட மனிதன் அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை கிரியையோடு கூர்ந்து செய்யக்கூடிய காரியத்தை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு ஆபிரகாமை அவர் காமிக்கிறார். ஆபிரகாம் ஏற்கனவே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீதிமானாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கிரியையோடு கூட நீதிமானாக மாற்றப்பட்டார். அந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுறார், தொடர்ந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான காரியமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் ராகாப்புடைய வாழ்க்கை வச்சு முன்ன சொல்கிறார். அப்போது இந்த ரட்சிப்புன்ற விஷயம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்றத மனசில் நினச்சிக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியையோடு கூட இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். அதை சொல்லும்போது தான் முடிவு வசனத்தில் வாசின்னு பாருங்களேன். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல் கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குமா, செத்ததாக இருக்கும் அப்படின்றத அந்த கடைசி வசனத்தில் சொல்லி ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு காரியத்தை அவர் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இவர் சொல்லும்போது பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக கிரியை எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சாதாரணமாக ஒரு சராசரி மனிதனுடைய அடிப்படை தேவை என்னவா இருக்குதோ அதை வச்சு தான் நமக்கு எடுத்துக்காட்டாக காரியங்களை சொல்கிறேன். பொதுவாக பாருங்களேன், 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் மாற்றிருந்தால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்றும் சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவற்றை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக ஏதோ புதுசாக புரியாத விஷயத்தை நமக்கு என்ன பண்ணல, சொல்லிடல, சாதாரணமாக சொல்கிறார். ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியுமோ எழுத்தின் வடிவில் அந்த காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் யாக்கோப்பை வச்சு நமக்கு தெளிவாகவே எழுதி கொடுத்துருக்கிறார். பொதுவாக இங்கே என்ன செய்தின்றது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ என்னென்னா, இந்த பேசுகிற இந்த மனிதனுடைய வாழ்க்கை அறிவுபூர்வமானது மட்டும்தான் இருக்குதே தவிர அது செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் அவனுடைய வாழ்க்கை இல்லை. இங்கே சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை சொல்லுது? ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, பசியாக இருக்கிறான், குளிரில் இருக்கிறான், அவனுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்றது தெரியும். குளிர் காயறதுக்கு விறகு நெருப்பு வேணும், இல்லைன்னா போர்வை தேவைப்படுறது, வஸ்திரம் தேவைன்றது நமக்கு தெரியும். ஆனால் இல்லாத ஒரு சகோதரன் இருக்கிற ஒரு சகோதரன் இடத்துல போய் இந்த காரியத்தை சொல்கிற போல இருக்கு. அப்படி சொல்லும்போது
அந்த கேட்குற அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தெளிவாக சொல்லி அனுப்புகிறான். எதை தெளிவாக சொல்லி அனுப்புகிறான்? இவர் என்ன கேட்குறாரோ, என்ன இவருக்கு குறைவு இருக்கிறதோ அதே குறைவை மறுபடியும் சொல்லி வந்து கேட்குற சகோதரர் எப்படி வந்து கேட்டாரோ அதே நிர்பந்தமான நிலைமையில் திரும்பி போகிற போல் ஒரு செய்தி தான் அவங்ககிட்ட இருந்து வருதே தவிர, அந்த தேவையை சந்தித்து அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு கொஞ்சமோ இல்லை அப்படின்றத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. சரிங்களா? பொதுவாகவே ரட்சிப்பினுடைய அனுபவம் நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியவிதமாக இருக்கும். யோவான் ஸ்நானகன் இருப்பார். யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுவார்? அங்கே இருக்கிறவங்கள பார்த்து பேசுவார். பேசுகிறவங்களாம் யார்? யூதர்களாக இருந்தாங்க. அப்போ வந்து சொல்கிறார், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? ஒருவனுக்கு 2 வஸ்திரம் இருந்தால் ஒருவனுக்கு 1 கொடு, 2வது ஆகாரத்தையும் அப்படியே செய்ய கடவுள்னு சொல்கிறாரா இல்லைங்களா? ஒரு அடிப்படை ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய குணமே அவன் கிரியைகளை காண்பிக்கும் போது மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கிரியை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கத்தான் தெரில. அப்படின்னா என்ன? வாய் நிறைய பேசுவாரை தவிர கொஞ்சம் கூட வழக்கம் இல்லாத ஆள். அப்படி தானே சொல்லுவோம். இப்போது நான் வந்து திருவள்ளூருங்க, இருக்கிறது வேலூர் பக்கத்தில் தான் இருக்கிறேன். சென்னை பாஷை தான் எனக்கு பெரும்பாலும் வரும், இலக்கணமாக பேச வராது. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. தெற்கு சைடுக்காரங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஊழியக்காரோட சேர்த்து. அதனால் இந்த பொம்பளைன்னு வார்த்தைனா அவங்களுக்கு கோவம் வரும். அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு, மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு சாதாரண விஷயம் அது. ஒரு பெண்ணு பொம்பளைன்னு தான் சொல்லுவோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பொறுத்துக்குங்க. இதனால் சங்கடப்பட்டுக்குன்னு எதனா முத்திரை குத்திட்டு போகிறீங்க. அதனால் நடைமுறை பேச்சில் தான் என் வார்த்தைலாம் இருக்கும். சரி, வாய் நிறைய பேசுகிறத தவிர இவர்கிட்ட என்ன இல்லை, கொஞ்சம் கூட வழக்கம் இல்லை. வழக்கம் நம்ம என்ன கொடுக்குற பழக்கம் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். அப்படின்னா எச்ச கையில் கூட என்ன பண்ண மாட்டான், அவன் காக்காவை ஓட்ட மாட்டான். எங்கே சோறு கீழே வந்துட்டு போகுது, காக்கா சாப்பிட்ரு போகுதுன்னு. அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிற மனிதனாக தான் இந்த மனிதனை நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிப்பட்ட அப்போ இவனுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்னு வேதம் சொல்லுதுன்னா, அது செத்த விசுவாசம், உயிர் இல்லாத ஒரு விசுவாசி அவன் இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லுது. பொதுவாகவே இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுத்துங்களேன். லூக்காவில் ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம பார்க்கலாமே. 14வது அதிகாரத்தில் 12, 13, 14 படிங்களேன். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐசுவரியமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இப்போ விருந்துக்கு யார் அழைக்கணும்? அப்படித்தானா? அதுதானே சொல்லுது. இப்போ நாம் விருந்துக்கு யார் அழைப்போம்? யார் யாருக்கு மோதிரம் போட்டிருக்கிறோம், யார் யாருக்கு மொழி பணம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறோம், அவங்களெல்லாம் விட மாட்டோம். லிஸ்ட்டில் வேறு எழுதி வச்சுருப்போம். எழுதி வச்சதெல்லாம் பேர் சொல்லி அவனை விட்டுறாத, போய் 1000 ரூபாய் மொழி சேர்த்துட்டு வந்துக்கிறோம் போது அவனை கூப்பிடு. நம்ம வீட்டில் விருந்து வச்சா நம்ம என்ன செய்கிறோம்? இதுதான் செய்கிறோம், இது தானே செய்கிறோம். ஏழைங்களுக்கு இன்னும் எதுனா செய்கிறோமா? அப்படிப்பட்ட எண்ணல். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு மனிதன் கிரியையுள்ள ஒரு விசுவாசத்தோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கை மொத்தமாக என்ன பண்ணி ஆகணும்? மாறி ஆகணும். ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவன் அந்த வேலை தான் செய்கிறான். ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்ற பேரில் இருக்கிற நாமளும் என்ன செய்கிறோம்? அந்த வேலையை தான் செய்கிறோம். ஆனால் பொதுவாகவே விருந்து கொடுக்கும்போது இந்த சாப்பாட்டு விஷயத்தில் தான் நம்ம பேசுகிறோம். பொதுவாக சாப்பாடு ஒரு அடிப்படை மனிதனுடைய தேவை. பொதுவாக தீமத்தையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து எதுக்கு? உண்ணுவதற்கும் உடுக்குவதற்கும் போதும் என்று இருங்கள்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணணும்? எதுக்காக? ஆகாரத்திற்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம யாக்கோப்பு ஊர்வட்ட போகும்போது அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனான்? எனக்கு சோத்துக்கும் போகிறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போனான் ஜெபம் பண்ணிட்டு. அப்போ சாப்பாடு அடிப்படை தேவருடைய ஒரு முக்கியமான காரியமாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு தேவ மனிதன்
அடிப்படை தேவைகளை கிரியை மூலியமாக காண்பிப்பதற்கு அவன் என்ன பண்ணணும்? ஆயத்தம் உள்ளவனாக, தன்னை இடைக்கட்டி கொண்டவனாக இருக்கணும். அதே லூக்கா என்ன சுவிசேஷத்தில் இன்னொரு வார்த்தை வருது பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 32 படிங்களேன். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எதை கொடுக்க போறாராம் பிரதர்? அதை தானே வேண்டி விரும்பி காத்துன்னு இருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம இல்லைனா கூட வார்த்தையில் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. நாங்கள் சீக்கிரம் வந்து சேர்ந்த சமயம் ஒரு ராஜ்யத்தில் நினைவு கூறு. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ஜபமும் விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது படிங்க பிரதர். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். சரி, பிச்சை எங்கே கொடுக்கணுமா? இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். மொத்தத்தையும் விற்றுட்டு கொடுக்குன்ற அளவுக்கு நம்ம பெரிய மனசு கிடையாது. இருக்கிறதையே கொடுக்க மாட்டோம். பொதுவாக பாருங்களேன், தப்பான ஒரு சில எண்ணம் இருக்குது. கொடுக்கறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கொடுக்கறதுனாலாம் நீ ஆசீர்வதிப்பட மாட்டேன். ஏற்கனவே தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அதை கொடு. முதல்ல கொடுத்துருக்கிறத கொடு. கொடுத்தா என்ன ஆசீர்வதிப்பார் நினச்சின்னு கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வதிச்சிருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி காரியம் ஒன்றும் நடக்க. ஏற்கனவே தேவன் உங்களுக்கு கொடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் என்ன பண்ணணுமா? ஏழைங்களுக்கு கொடுக்கணும். அந்த மனசு இருந்தாலே நமக்கு போதும். இந்த பகுதியில் வாசிக்கும் போது நமக்கு உண்டானதை விற்று நம்ம என்ன பண்ணணுமா? பிச்சை கொடுக்கணுமா? அப்போ நம்ம பேங்க் மேனேஜர் யார்? பரலோகத்தில் நான் பொக்கிஷன் சேர்த்து வைக்கணும்னா என் அக்கௌண்ட் எங்கே இருக்கணும்? எங்க பரலோகத்தில் இருக்குது. பேங்க் மேனேஜர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் நான் டெபாசிட் பண்ண போகிறேங்க. அப்போ பேங்க் மேனேஜர் வேணும்ல எனக்கு. பேங்க் மேனேஜர் எங்கே இருக்கிறாரு? நம்ம தெருவில் இருக்கிற பிச்சைக்கார தான். பொதுவாக நீ என்ன பண்ணுவேண்ணா, நீ பேங்க்குக்கு பரலோகம் டெபாசிட் பண்ணுறேன்னா எங்கே எதுவுமே டெபாசிட் பண்ணுவேன் பிரதர்? எதனா போட முடியுமா? நம்ம டிவியில் போடுறா போல். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை நினைவு கூறுங்கள். யூபிஐ நம்பர், அது பேர் ஜிபி நம்பர், இல்லை நம்பர் கொடுத்துட்டா போட முடியும். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் வேணும் அப்படின்னா இந்த பூமியில் பிச்சைக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே ஓடி போய் டெபாசிட் பண்ணிட்டு வா. நீ அங்கே பண்ணுற ஒவ்வொரு டெபாசிட்டும் எங்கே இருக்குது? பரலோகத்தில் பணம் போய் சேர்ந்துக்கினே இருக்குது. அதுதான் பரலோகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அப்போ பரலோகத்தில் நீ சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்த்து வைப்ப? எப்படி பிரதர்? இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு உண்டானவைகளை விற்று நீங்கள் என்ன பண்ணுங்களாம்? என்ன பண்ணணுமா? யாருக்கு பிச்சை போடுவீங்க? அப்போ பேங்க் மேனேஜர் யார்? இவனுக்கு நீ பிச்சை போட்டேன்னா எங்கே உனக்கு சேருது சொத்து? பரலோகத்தில் சேருது. அப்போ நம்ம பேங்க் மேனேஜர் எங்கே பிரதர் இருக்கிறாங்க? நம்ம பக்கத்தில் தானே இருக்கிறாங்க. பொதுவாக தேடிக்கலாம் ஓட தேவையில்லை, நம்ம தெருவோரமாக இருப்பாங்க. நம்ம எங்கே பார்க்குறோமோ, அதாவது ஏசாமி ஒரு வார்த்தை சொன்னார், தரித்திரர் எப்போதும் உங்கள் மத்தியில் உண்டு, எப்போதும் உண்டு. இல்லை, நான் எங்கள் தெருவில் யாருமே பிச்சைக்காரர் இல்லைங்க அப்படின்னா நீ எங்கேயுமே போகிறது இல்லையா? எங்கேயும் போகிறது இல்லையா? போகிறீங்கல்ல. பிச்சை இட முடியுமா? இட முடியாதா? நம்ம உதவி பண்ணுறது கூட யாருக்கு உதவி பண்ணுவோம்? இவங்க நாளைக்கு நமக்கு திருப்பி தருவாங்களான்னு பார்த்து தான் ஆளுங்களுக்கு உதவி பண்ணுமோ தவிர அதை கொடுத்துட்டு பெக்காக வந்து சபையில் வந்து பேசுவோம். நாங்களாம் கர்த்தருக்காக நிறைய தரோம், கர்த்தருக்காக யாருக்கு தர? உனக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு நீ கொடுக்கறதுனால என்ன பயன்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்கள்? அப்போது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆஸ்தியில் நம்ம யாருக்கு கொடுக்கணுமா? ஏழைகளுக்கு கொடுக்க பழகிக்கணும். அதுவும் யாருக்கு கொடுக்கணுமா? பிச்சைக்காரங்களுக்கு கொடுங்க. பொதுவாக நம்ம சகையோ இருந்தாரா பிரதர்? அவர் என்ன சொன்னார்? நாளத்தனையா அதுக்கப்புறம் சொன்னார், என் ஆஸ்தியின் பாதியை நான் கொடுத்துட்றேன். என் ஆஸ்தியில் பாதி என்ன? ரட்சிக்கப்பட்டனுடைய குணம் அவனுடைய தேவன் மீது வைக்கிறான் விசுவாசம் கிரியில் அவன் காமிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? கிரியில் காமிக்கிறான். இதை நான் செய்கிறேன். ஒரு இடத்துல யாதுன்றது நான் அதை வாங்கினது உண்டு, அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலாத்தினையாக நான் திருப்பி கொடுத்துட்றேன். என் ஆஸ்தியை விட்டு பாதியை நான் என்ன பண்ணுறேன்? ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன். அப்போது ஒரு விசுவாசுடைய நல்ல குணமே என்னன்னா, நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பது தான். இதை பழகிக்குங்க. ஏழைகளுக்கு கொடுக்காம நம்ம ஒரு அதாவது அந்த கிரியோடு கூட ஒரு காரியத்தை நம்ம நடப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் சாதாரணமாக ஒரு விஷயத்தான் சொல்கிறார்.
பொதுவாக இந்த ஏழைகளையும் தேவன் யார் படைச்சது? தேவன் தானே உண்டாக்குனாரு. இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களையும் தேவன் தான் உண்டாக்குனார். இப்போ நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நம்ம சபையில் இருக்க எல்லாருமே வசதியாக இருந்துருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் யார் வயிற்றுல இப்போ புளி கரைச்சினுக்குதுன்னு தெரில. ஜாலியாக ஊருக்கு அமுச்சிட்டாங்க பிள்ளைங்களை. ஆனால் வரத்துக்கெலாம் யோசிப்பாங்க. இவ்வளோ 1.5 லட்சம் 2 லட்சம்னு நினைக்கிறேன் 1வது 2வது படிக்கிறதுக்கெலாம் சென்னையில். பாவம் அப்படியே யோசனை பண்ணுவாங்க, என்னத்த பண்ணுறது, வந்துடுச்சு, குழந்த ஊருக்கு போனால் வருவான், வந்தோடனே அவனை ஸ்கூலில் சேர்க்கணும். தேவையுள்ள மனிதர்கள் அதிகமாக நம்ம மத்தியிலே இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ உனக்கு தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த பணத்திலிருந்து அவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுமா முடியாதா? முடியாது. கலாத்தியருக்கு நிருபம் என்ன சொல்கிறது? கலாத்தியர் எடுங்க, கலாத்தியர் புஸ்தகம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வருது. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்குத் தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்ய கடவோம். இதில் என்ன சொல்கிறாரு? யாவருக்கும். நீ நான் விசுவாசிகளுக்கு மட்டும் பண்ணுறேன், இல்லை வெளியிருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுறேன்லாம் சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது. உங்களுடைய தர்மம் கொடுக்குற காரியத்தை சுருக்கிட முடியாது. யாவருக்கும், விசேஷமாக யாருக்கு பண்ணமா? விசுவாச குடும்பத்தாருக்கு கொடுக்க பழகிக்குங்க. இப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ஊழியக்காருக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை ஒரு தலையாய கடமை நிறைவேற்றிட்டோன்னு நம்மால் திருப்தி பண்ண உட்கார்ந்து இருப்போம். அப்படி இல்லை, கொடுங்க. ஏழைகள் யார்? நம்ம பக்கத்தில் உட்காந்துங்கிறாங்க, அது யாருன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும், சபை ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு குடும்ப நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருடைய விசுவாசுடைய குடும்பத்தில் அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியும். அப்படின்லாம் ஊழியக்காரருக்கு எல்லாமே தெரியும். ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க, பிரதர் நான் கர்த்தருக்காக கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், ஏழைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், நம்ம சபை தேவையுள்ள யாருன்னா தான் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக உதவி பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஏசாமி என்ன சொல்கிறாரு பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40 வசனத்தை படிங்க. மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்பார். எனக்கே செய்தீர்கள். அப்போ நீ பிச்சைக்காரனுக்கு பிச்சைறது ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? உடன் இருக்கிறவங்க சகோதரனுக்கு நீ பண்ணுற உதவியை தேவன் கணக்கில் வச்சுக்காம விட்டுருவாரா? சொல்லுங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் எத்தனை பேர் கொடுத்துருக்குறோம் கடன்? எத்தனை பேரும் கடன் கொடுத்துருக்குறோம்? கர்த்தருக்கு கடன் கொடுத்துருப்போம். பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு கடன் கொடுப்போம். பாருப்பா, அடுத்த மாதம் நான் கார் டியூ கட்டலான்னுக்கிறேன், எனக்கு கொடுத்துரு இந்த அப்படி அப்படின்னு கடத்தை தான் கொடுப்போம். கர்த்தருக்கு கடன் கொடுத்துக்கிறோமா? சாதாரண மனுஷனுக்கு கடன் கொடுத்தா கர்த்தருக்கு கடன் கொடுத்து எவ்வளோ பெரிய காரியம். இதை செய்ய முடியுமா முடியாதா? நம்மளால் முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். 5000 சம்பளம் வாங்குறதுனால இதை செய்ய முடியும். 50,000 ரூபாய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் 50,000 1 லட்சம் வாங்குறவங்களுக்கு தான் செய்தி இல்லை. நீ 5000 சம்பளம்னா கூட நீ இந்த உதவி செய்கிற குணத்தை உன் இருதயத்தில் நீ ஏற்படுத்திக்க. அதுதான் கிரியையுள்ள விசுவாசமாக இருக்கும். அப்படி நீ கொடுக்குற எண்ணமே உன் வாழ்நாளில் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போ பாரு தரித்திர பாட்டே தான் பாடுவோம். அதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, வாடகை கட்டுறதுக்கு இல்லை, கரண்ட் பில்லுக்கு இல்லை, பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இல்லை, பெட்ரோலுக்கு இல்லை. அவன் கேட்டிங்களான்னா தலை வச்சுருந்தோம், ஏன்டா அவனை சந்தியத்துக்கு வந்துருந்தோம், பேசாமல் வேற எங்கன்னா போயிட்டு இருக்கலாமேன்னு தோணும். அப்போ ஊழியக்காரங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். எப்போ பாரு போனோம் அவசியம் இல்லையே, அவசியம் இல்லையே. கர்த்தர் இன்றைக்கி எனக்கு 100 ரூபா கொடுத்தாருன்னா என்னால் ஒரு 5 ரூபாவை இன்னொரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லை உடனே இருக்கிற சகோதரனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? அதுக்கு எதுக்கு 50,000 ரூபாய் எனக்கு தேவைன்னு இருந்தால் தான் செய்யணுன்ற எண்ணமா என்ன? உங்களுக்கு எண்ணம் இருந்தாலே போதுமானது தான். கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுங்க. அது ரொம்ப அவசியம். விசேஷமாக உடன் இருக்கிற விசுவாசிகளை கவனிங்க. நம்மளாம் ஒரே வீட்டார். வசனம் அப்படி தானே சொல்லுது. சபை வீட்டுக்கு சமமாக சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? அப்போ வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டில் எல்லாருமே இருப்பாங்கள்ல, அந்த வீட்டுக்குடைய தேவைகள் அதிகமாக இருக்குல்ல, அதில் யாருக்கு எந்த சகோதரனுக்கு இல்லை, எந்த குடும்பத்துக்கு இல்லைன்றது நம்மளால் பார்க்க முடியுமா முடியாதா? தெரிஞ்சிக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். முடியாமலாம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கனம் பண்ணி அவங்களுக்கு ஊழியம் செய்ய, அதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. அவர் அதை தான் சொல்கிறார்.
மிக முக்கியமாக சொல்கிறார். நமக்கு சொல்கிற எடுத்துக்காட்டு கூட அவர் எங்கேயும் ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு பெரிய கதை. உடன் இருக்கிற ஒரு சகோதரன், அவன் பசியாக இருக்கிறான், அவனுக்கு என்ன இல்லை, ஆடை இல்லை, வருத்தமாக இருக்கிறான். அவன் தன் சகோதரங்கிட்ட வந்து சொல்கிறான். சகோதரன் வந்து ரொம்ப அறிவு பெருத்தவர். சகோதரர் எப்படி அறிவு, அவருக்கு தெரியும் சாப்பிட்டா பசி அடைக்கணும். தெரியுமா தெரியாதா? தெரியும். குளிர் காஞ்சா குளிர் போயிடும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த அளவுக்கு அறிவு பெருத்த மனுஷன் தான் அந்த மனுஷன். வந்தவனே அதுக்கு தான் வந்தான். அவங்ககிட்ட மறுபடியும் அதையே சொல்லி அனுப்புகிறார், நீ இப்போ இது செய் அப்படின்னு. அப்போது அவருடைய விசுவாசத்தை கிரியில் அவரால் என்ன பண்ண முடியல, காண்பிக்க முடியல. அவருடைய விசுவாசம் எப்படி இருந்து, அறிவுபூர்வமான விசுவாசமாக தான் இருந்ததை தவிர கிரியில் இது செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவர் பயங்கர கருமையாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு மெய்யான ரட்சிப்பின் விசுவாசம் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி இருக்கிற எந்த மனுஷனும் ஒரு சகோதரன் பசியாக இருக்கும்போது நான் தரமாட்டேன்னு சொல்லி அனுப்புவானா இல்லையா? இப்போ ஊழியக்காரர் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா உடனே எடுத்து தரத்துக்கு சங்கடமாக இருக்கும். நான் சொல்லுவேன், எப்பா இது நான் இதுக்காக வச்சுருக்கிறேன், ஒன்றா கொடுக்குறேன், 2 நாள் எனக்கு திருப்பி கொடுத்துருவேன். கொடுக்க முடியாது. ஆனால் அவன் திருப்பி கொடுக்கும்போது, இல்லைப்பா அதில் கொஞ்சம் கூட போதும், மற்ற நீ வச்சுக்க. அதுக்குள்ளே என் தேவை சந்திக்கப்பட்டால் இந்த வார்த்தையினால் சொல்ல முடியும். ஆனால் இவன் அதே பசியாக வந்தோன்னா அப்படியே பசியோடவே போ அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா எப்பேற்பட்ட நெஞ்சு முடையவனாக இருப்பான் அவன். அப்போ அவங்ககிட்ட என்ன இல்லை, ரட்சிப்புக்கான விசுவாசம் சுத்தமாக இல்லை. அதை பார்த்தா அவர் சொல்கிறாரு, அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா, செத்த விசுவாசம்னு சொல்கிறார். நாம் யார் எப்படி இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரையும் வந்து, ஏன்னா தேவன் ஒருவர் தான் இருதயங்களை அறிந்து ஆராய்கிறவர். ஆனால் ஏசாமியோட நம்மளாம் பெரியவங்க. எனக்கு தெரியும் அவர் என்ன நினச்சாருன்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் நினைக்கிறது எனக்கு தெரியுது. நான் யார்? நிறைய பேர் அப்படி சொல்கிறோமா இல்லையா? ஒருத்தர் குற்றப்படுத்துறதுக்கு நாம் சொல்லுவோம், அவன் என்ன நினச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, இவர் ஏசாமியுடைய பெரியவர், அவன் நினைக்கிறதே இவருக்கு தெரியுது அப்படின்னா, இப்போ ஏசாமி தேவைப்பட மாட்டார். உள்ளிருந்து இருதயங்களை அறிந்து ஆராய்கிறவர் நம்முடைய சகோதரர். அவர் நினைக்கிறதே அவர் சொல்லுவார். அப்படி இல்லை, அப்படிப்பட்ட காரியமெல்லாம் இல்லை. ஒருத்தர் இல்லைன்னு தெரிஞ்சால் தாராளமாக அவருக்கு கொடுங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பிச்சை எடுங்க, பிச்சை கொடுங்க. சகேயு வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தை, விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உடனே இந்த சம்பவம் நடந்தது. சாப்பாடு கொடுத்து கூட்டு போனாங்க. உடனே சாப்பாடு கொடுத்து கூட்டு போனான். போகிற வழியில் தான் ஏசாமி சொன்ன, வீட்டில் சாப்பிட்ணும் வாடினார். வரும்போது அவனுக்கு குதூகலம் ஆகிப்போச்சு, ஒரு மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. நான் வாங்கினா நான் கொடுத்துட்றேன், என் ஆஸ்தி விற்று பாதி நான் ஏழைங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதுதான் விசுவாசத்திற்குரிய ஒரு கிரியையுள்ள ஒரு விசுவாசமாக தான். அது ரட்சிக்கப்பட்ட விசுவாசமாக அந்த மனிதனுக்கு இருக்கிறதுனால இந்த காரியத்தை அவனால் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். சரி, நம்ம யாக்கோப்புக்கு வந்துடுவோம். அந்த யாக்கோப்புலேயே தொடர்ந்து உரையாடல் வந்து தொடர்ந்து வருது பாருங்கள். 16வது வசனம் படிச்சிடும், 17வது படிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகளில்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததாயிருக்கும். இப்போ அவருடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமாக இருந்தது? தண்ணீர் தானே. அவருடைய விசுவாசம் அறிவுபூர்வமாக மட்டும்தான் இருந்தது. அதை கிரியில் நடப்பிக்கக்கூடிய நிலைமையில் அவருக்கு என்ன இல்லை, அந்த எண்ணம் அவருக்கு சுத்தமாக இல்லை. இப்போ பொதுவாக பாருங்களேன், நம்மளாம் சாப்பாடு இருக்கும்போது ஜெபம் பண்ணுறோமா? நமக்கு முன்னால் சாப்பாடு வைக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறோம். என்னென்ன ஜெபம் பண்ணுறோம்? அது ஆசீர்வதிச்சு தான் ஆசீர்வதித்தினால தான் வந்துக்குது. அது ஆசீர்வதிக்கிறது. அப்புறம் சொல்லுங்கள். நாங்கள் இல்லாதவர்களுக்கு சரி, கிடைக்க உதவி செய்யும். சரி, யார் உதவி செய்யறது? யார் செய்யறது? அது எப்படிங்க? உனக்கு அவர் தாங்க செய்திருக்கிறார், கடவுள் தான் செய்கிறாரு. எனக்கு செய்துட்டார். தட்டு ஃபுல்லாக பிரியாணியும் லெக் பீஸுமா இருக்குது, முட்டையுமா இருக்குது. நான் சொல்ல, ஆண்டவரே எல்லாவர்களையும் நீ நினைவு கூறுங்கள். நீர் நினைவு கூறு, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நினைவு கூற மாட்டேன். அப்படி தானே நம்முடைய ஜபம். அதானே பிரதர்? உங்ககிட்ட பிரியாணி லெக் பீஸும் கொடுத்துட்டு இல்லாதவருக்கு நீ உதவி பண்ணி ஆண்டவர்னா அப்போ நீ என்ன பண்ண போகிற? பிபி, கொலஸ்ட்ரால், சுகரு, அது ஹைலைட்டாக போயிட்டா என்னது ஸ்டண்ட் வைக்கிறது, அது அடைப்பு. ஏன்னா
ஆண்டவரே இல்லாத நீர் நினைவு கூறு, இல்லாத நீர் நினைவு கூறுன்ட்டு நான் இதையே நான் பார்த்துனதுனா, அப்போ நினைவு கூறுறது யார்? கொடுத்துக்கிறதே கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துக்கிறார், கொடுன்னு சொல்லித்தான். அப்படி தானே பெறுது? என்கிட்ட தேவன் இந்த கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இல்லாதவளுக்கு கொடுக்கறதுக்காக. அப்படி தானே? ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஜெபிக்கும்போது ஆண்டவரே இல்லாதவர்களை நினைவு கூறுவோம், அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆதரித்தருளும். ஆனால் என் கையில் இருக்கிறது நான் என்ன பண்ண போகிறதில்ல, கொடுக்கறதுக்கு எனக்கு தயாராக இல்லை, மனம் இல்லை. அப்படி தான் நம்முடைய ஜெபம் இருக்குது. யாருன்னா கொடுக்கறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோமா? கொடுக்கறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோமா? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை சபையில் தருவோம். நியூ இயர் அன்றைக்கி 50 கிலோ அரிசி போட்டு செய்துட்டு பேக் பண்ணி எல்லாரும் கொடுப்போம். நான் எங்கள் சபையில் ஒரு சில விஷயம் நல்லது நடக்குது. என்னென்னா அன்பின்காரன்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பித்து 100 ரூபா கூட ஒரு விசுவாசியை உதவி பண்ணலாம். 100 ரூபா தரலாம். இதை சேர்த்து சபையில் ஊனமுற்றவங்க, விதவைங்க, இவங்களுக்கு மாதமான என்ன பண்ணுறோம், உதவி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாங்கள் செய்துன்னு இருக்கிறோம் சபையில். இந்த புக்கு நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். படிக்கும்போது ஆவியானவர் எங்களோடு பேசுனதுனால எங்கள் காரியத்தை நாங்கள் என்ன பண்ணோம், செயற்படுறதுக்கு இன்றைக்கி வரலாம். சபையில் 2-2.5 வருஷமாக தொடர்ச்சியாக இந்த காரியம் சபை மக்கள் கொடுத்து, சபையில் இருக்கிற தேவை உள்ளவங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு நோட்டு புக்கு வாங்கிறதுக்கு முடியல, அவங்களுக்கு கொடுக்குறோம். விதவைங்களுக்கு கொடுக்குறோம். இந்த காரியத்தை சபையில் வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். அது நல்லது இல்லையா? இப்போ ஆண்டவரே இல்லாத நினைக்கூறு, இல்லாத நினைக்கூறுனா அவரே எவ்வளோ தான் நினைவு கூர்ந்துன்னு இருப்பார். உங்கள் கையில் குத்துக்கிறதுக்கு அனுப்பி நீ கொஞ்சம் கொடுன்னு தான். ஆனால் அந்த கொடுக்குற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமாக கிடையாது. ஆனால் ஜபம் மட்டும் வக்கனையாக என்ன இலக்கணம்மா, ஆண்டவரை இந்த ஆகாரத்தை நீ தந்ததற்காய் நன்றி செலுத்தியுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில ஜபம் நான் சூரிய ஆறிடும். சாப்பாட்டுக்காக ஒரு ஜபம் பண்ணாருன்னா நம்ம சாப்பிட்டு போயிடலாம். நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஜபம் பண்ணி இருப்பார், நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். வக்கனையாக பண்ணுவாரே தவிர அவர் என்ன பண்ண மாட்டார். ஒருத்தருக்கும் கொடுக்குற மனது இருக்காது. இப்பேற்பட்ட குணமுடைய ஒரு மனிதன் இருக்கிறான்னா அந்த மனிதனுடைய அந்த விசுவாசம், கிரியை இல்லாத அந்த விசுவாசம், செத்த விசுவாசம் அப்படின்னு நான் சொல்லலை, யாக்கோப்பு சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? இதை நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்ன 5 நிமிஷத்தில் முடிச்சிடுமா வருது? ரைட்டு, ஓகே. அடுத்த விசுவாசம் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், 18-19. ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளுண்டு. கிரியைகளில்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படிச் செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இங்கே இன்னொரு விசுவாசத்தை சொல்கிறார். இந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? என்னன்னா சரிண்ணா, அது வந்து ஒரு நடைமுறை பேச்சு. அவர் சொல்கிறார், நீ விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிற, கிரியில் காமிக்க மாட்டேன்ற, அப்போ விசுவாசம் நான் எப்படி புரிந்து கொள்றதுன்னு கேட்டுட்டு, ஏன் விசுவாசத்தை கிரியினால் உனக்கு நான் காமிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ராகாவை பற்றியும் ஆபிரகாம் பற்றி அவர் பேச போகிறார். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு விஷயத்த சொல்கிறார் 19வது வசனத்தில். அந்த 19வது வசனத்தை படிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படிச் செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. முன்னால் இந்த என்ன நினச்சாரு? இதை நினச்சார். தேவன் உண்டுன்றுன்னு அவருக்கு தெரியும், சாப்பிட்டா தான் பசி ஆறுன்னு தெரியும், அறிவுபூர்வமான விசுவாசம் அவருக்கு இருந்தது. ஆனால் இந்த பிசாசுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? அப்படியே உணர்ச்சி வாசப்படுறது. இப்போ பொதுவாக பிசாசு தேவன் உண்டுன்ற அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ தேவனுடைய குமாரன்னு சொல்லி சாட்சி கொடுத்தது பேசுச்சு. எங்களை நரகத்தில் தள்ளாதபடி, எங்களை என்னது சரி, எது எப்படி ஏசாமி நியாயம் இருக்கிறாரு, நரகத்தில் தள்ளுவார்ன்றதும் இதுக்கு தெரியும். அஞ்சி நடுங்குகின்றன. அதுதான் யாக்கோபு சொல்கிறார். அப்போ இந்த விசுவாசம் அறிவும் இருக்குது, தேவனுடைய குமாரன் தான் தேவன் சொல்லி அறிவு இருக்குது. ரெண்டாவது, அவர் நமக்கு தண்டனை கொடுப்பார்ன்ற அந்த பயம் இருக்குது, உணர்ச்சி வசப்படுது. ஆனால் கீழ்ப்படிதா வருது? கீழ்ப்படித்தல் இல்லை. அப்போ இந்த விசுவாசம் என்ன விசுவாசமா? பிசாசுகளின் விசுவாசம். அதுக்கு அறிவு இருக்குது, உணர்ச்சி பூர்வமாக அதை நம்புது. ஆனால் அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மை அதுங்களுக்கு சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம செய்தி கேட்குறோம், இப்போ முடிவு பண்ணிட்டோம், போகும்போது பரலோகத்தில் டெபாசிட் பண்ணலான்னு போகும்போது இறங்கி போனோடனே டெபாசிட் மேனேஜர் எங்கிறாருன்னு பார்த்து மேனேஜர்கிட்ட போய்
பரலோகத்துக்கு எதனா ஒரு டெபாசிட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அப்படின்னா எப்படி? அறிவுபூர்வமாக உணர்ந்தோம், உணர்ச்சி வசப்படுறேன் நான் இதை செய்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரியாணி சாப்பிட்டுக்கு இப்போ கை துடைத்துக்கலாம் டைம் ஆகுது, வீட்டுக்காரோ இல்லை சகோதரியோ டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு பண்ண என்ன பண்ணுவோம்? கிளம்பி போயினே இருப்போம். இப்போ டெபாசிட் பண்ணலான்னு நான் உணர்ச்சி வசப்பட்டேன் பாரு, அந்த உணர்ச்சி வசப்படுறது உணர்ச்சி வசத்தோடு தான் நின்று போதே தவிர அது நான் என்ன பண்ணல, கிரியில் கொண்டு வரல. கிரியில் என்ன பண்ணுறதில்ல, கொண்டு வரல. இப்போ புரியுதுங்களா? இது பிசாசனுடைய விசுவாசம். இப்போ முதல்ல இருந்த மனிதனுக்கு அறிவு இருந்தது, ஆனால் அவன் என்ன பண்ணல, அவனுடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருந்தது. ரெண்டாவது பிசாசனுடைய விசுவாசம், அதுக்கு அறிவு இருக்குது, உணர்ச்சி வசப்படுது, ஆனால் என்ன பண்ணுறதில்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுவதை செய்வது இல்லை. புரிஞ்சுக்க முடியுதா பிரதர்? இப்போ இந்த ரெண்டு விசுவாசத்தை நாம் பார்க்குறோம். ஒன்று செத்த விசுவாசம், இன்னொன்று பிசாசுகளின் விசுவாசம். மூணாவது விசுவாசம் நல்ல விசுவாசம். டீ கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தேவன் இந்த சிந்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.